அஸ்வனிகுமார், பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்ததால் காலியான சட்ட மற்றும் ரயில்வே அமைச்சர் பொறுப்புகளை கபில் சிபல், சிபி ஜோஷி திங்களன்று ஏற்றுக் கொண்டுள்ளனர். நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐயின் விசாரணை அறிக்கையை திருத்தியதாக கடும் சர்ச்சையில் சிக்கிய சட்ட அமைச்சர் அஸ்வனிகுமார் கடந்த வெள்ளியன்று பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் காலியான சட்ட அமைச்சர் பொறுப்பு தொலைத்தொடர்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் ஒப்படைக்கப்பட்டது. சட்ட அமைச்சகத்துக்கு திங்களன்று காலை வந்த கபில் சிபல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தன் மீது நம்பிக்கை வைத்து புதிய பொறுப்பை அளித்த பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கபில் சிபல் கூறினார். First of all, thank Prime Minister Dr. Manmohan Singh ji and the Congress President Srimati Sonia Gandhi for assigning me this job as an additional charge. We have only almost a year to go to the next Lok Sabha election. So in this short time of 1 year or less, I will do my best to discharge the responsibility assigned to me. ரயில்வே லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள பவன்குமார் பன்சால் ராஜினாமாவால் காலியான ரயில்வே அமைச்சர் பொறுப்பு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சிபி ஜோஷியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரும் திங்களன்று டெல்லியில் உள்ள ரயில் பவனுக்கு வந்து புதிய பொறுப்பை ஏற்றுக் கொண்டார். அப்போது சிபி ஜோஷி கூறுகையில், ரயில்வே ஊழியர்களிடையே நிலவும் நம்பிக்கையற்ற நிலைமையை மேம்படுத்துவதோடு நேர்மையுடன் கடமையாற்றுவேன் என்று கூறினார்.